இந்த 8 கிரிப்டோ ஸ்கேமும் தெரியாம நீங்க கிரிப்டோ கரன்சி பாவிச்சிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா உங்களோட கிரிப்டோவை நீங்க ஆல்ரெடி லாஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா லாஸ் பண்ணது நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களோட கிரிப்டோவை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா. அதோட நாங்க 8ஆவதா சொல்ல போற அந்த ஸ்கேம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் ஸ்கேம்டு தெரியாமலே அதை செஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அநேகமா நாங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வழங்க. முதலாவது ஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஷிங் ஸ்கேம். இந்த ஸ்கேம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால் உண்மையான கிரிப்டோ ரிலேட்டட் வெப்சைட்டுகள் ஆப்ஸ்கள் நேமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேக் வெப்சைட்டுகளை ரன் பண்ணுவாங்க, இல்லாட்டி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பைனான்ஸுங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் பைனான்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ள உண்மையான பைனான்ஸும் உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸில் வரும். அதோட சேர்த்து பைனான்ஸோட நேம்லேயே நிறைய ஃபேக் வெப்சைட்ஸும் வரும். எப்படின்னு சொன்னால் பைனான்ஸ்ல இருக்க பிஐக்கு பதிலாக பிஇ போடுற, அப்படி இல்லாட்டி BII போடுற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குயிக்காக பார்க்கக்குள்ள விளங்கக்கூடிய மாதிரி இல்லாமல் லைக் Binance.com இருக்கிறத Binance.netன்னு போட்டு ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக் வெப்சைட்டுகள் ரன் பண்ணுவாங்க. அப்படியே எக்ஸாக்டாக பைனான்ஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பைனான்ஸ்குள்ளே லாகின் பண்ணீங்கன்னு நினைச்சு நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதாவது நான் கஸ்டோடியல் வாலெட்டாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட 12 சீட் ஃப்ரேஸ் அதில் நீங்கள் அப்லோட் பண்ணின உடனே உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் அப்படி உங்களோட ப்ரைவேட் கீ ஸ்கேமர்ஸ்ட ஹைக்கு போகும். உடனே உங்களோட வாலெட்டை ட்ரைன் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கேமில் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால் எப்பயுமே URL-ல 1க்கு 2 தரம் டபுள் செக் பண்ணுங்க. ரெண்டாவது, எல்லா வெப்சைட்டுக்கும் ஒரே சேம் பாஸ்வேர்ட் பாவிக்காம பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர்ஸ்களை வச்சு உதாரணத்துக்கு லாஸ்ட் பாஸ் போன்ற பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர்ஸில் வச்சு புது பாஸ்வேர்டுகள் ஒவ்வொரு பாஸ்வேர்டு ஒரே ஒரு மாஸ்டர் பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொரு வேறு வெப்சைட்டும் வேறு பாஸ்வேர்டுகளை பாவீங்க. ஸோ ஏதாவது ஒரு வெப்சைட் ஹெக் ஆகக்குள்ள அப்படி உங்களோட பாஸ்வேர்ட் வெப்சைட் சைட்லேருந்து ஹெக் ஆகினாலும் சரி, இல்லை நீங்கள் தவறுதெல்லாம் கூட பாஸ்வேர்டை கொண்டே இந்த மாதிரி ஃபிஷிங் சைட்டில் போட்டாலும் சரி, நாளைக்கு உங்களோட எல்லா அக்கௌண்ட்டுமே ரிஸ்க் இல்லை, அந்த அக்கௌண்ட் மட்டும் தான் ரிஸ்கில் வந்து முடியும். ஸோ பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர்ஸ் எல்லான லாஸ்ட் பாஸ் தான் பாவிங்க. லாஸ்ட் பாஸில் பாவிக்கக்குள்ளே நடக்கும்னு சொன்னால் ஒவ்வொரு வெப்சைட்டு நீங்கள் போகல புது இது பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் லாஸ்ட் பாஸ்லேயே சேவ் பண்ணி வைப்பீங்க. ஸோ நீங்கள் திரும்ப 2வது தரம் நீங்கள் போகல லாஸ்ட் பாஸ்ட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரௌசரில் இருக்கும். நீங்கள் திரும்ப அந்த வெப்சைட்டு போகல ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோவாக ஃபில் பண்ணும் லாஸ்ட் பாஸ்ல இருந்து. ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்கு என்னன்னு சொன்னால் நீங்கள் ஃபிஷிங் வெப்சைட் உதாரணத்துக்கு பைனான்ஸோட ரியல் வெப்சைட்டு போகல பைனான்ஸில் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணும். ஆனால் நீங்கள் பைனான்ஸ் நினைச்சி வேற ஒரு ஃபேக் வெப்சைட்டுக்கு போய் ஃபில் பண்ண நீங்கள் கொடுக்கக்குள்ள அது ஃபில் பண்ணாது. ஏன்டா அதுக்கு தெரியும் URL வித்தியாசமாக இருக்குது, அதனால இதுக்குரிய வெப்சைட்லன்னு சொல்லி இது செய்யும். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு அலர்ட் மாதிரி. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், அதுல இருந்து தப்பிச்சு கொள்ளலாம். ஸோ அந்த ஃபிஷிங் ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கிறேன்னு சொன்னால் மெயினாக பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர்ஸில் பாவீங்க. ரெண்டாவது, ஆல்வேஸ் பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர்ஸ் அந்த வெப்சைட்டுக்குரிய பாஸ்வேர்டை தெரிதாங்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ப்ளஸ் 1க்கு 2 தரம் வெப்சைட்டில் செக் பண்ணுங்க URL-ல. மூணாவது, உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர் இல்லாமல் வேற பப்ளிக் ஃபோனுகள்லையோ பப்ளிக் வெப்சைட் பப்ளிக் கம்ப்யூட்டர்ஸ்லையோ அப்படின்னு சொன்னால் பப்ளிக் வைஃபைலையோ இது மாதிரியான கிரிட்டிக்கல் கிரிப்டோ ரிலேட்டடான வெப்சைட்டுகள் இதுகளுக்கு போகிறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். வைஃபை மூலமாக கூட பப்ளிக் வைஃபை மூலமாக கூட உங்களோட பாஸ்வேர்டுகளை ஸ்டால் பண்ணலாம். அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் கட்டாயம் நீங்கள் பப்ளிக் வைஃபை நீங்கள் பாவிச்சே ஆகணும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய பேர் பாவிப்பாங்க, அது பப்ளிக் வைஃபை ரைட். ஸோ உங்களோட எப்படியும் உங்களோட கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண தான் வேணும், வேறு வழி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் VPN யூஸ் பண்ணலாம். VPN யூஸ் பண்ணக்குள்ள அந்த பப்ளிக் வைஃபைக்கு உங்களோட கம்ப்யூட்டர் IP மற்றது அதுக்குரிய வெப்சைட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது. VPN ஃப்ரீ VPN சொல்லலை, நல்ல ட்ரஸ்டபிளான பெஸ்ட்டான பேமெண்ட் பண்ணி வாங்குற ப்ரீமியம் VPN எல்லாம் பாவீங்க. ஏன்னா ஃப்ரீ VPN உங்களோட டேட்டாவை கால் எடுத்து அவனுக்கு வரைய செல் பண்ணுவாங்க. உங்களுக்கு பெஸ்ட்டான VPN நான் என்ன VPN யூஸ் பண்ணுறேன் அப்படி நான் என்ன பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என்ன கண்டெக்ட் பண்ணுங்க. என்ன கண்டெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி வீடியோ 2ல் சொல்கிறேன். ரெண்டாவது ஃபேமஸான கிரிப்டோ ஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரக் புல்ஸ். இந்த ரக் புல்டா எப்படி நடக்கும்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் மேலே போகிறதும் கீழே வர்றதும் பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு. ஓகே, நிறைய பேர் வாங்குறாங்க விற்கிறதோட கூடுதலான்னு சொன்னால் அதோட ப்ரைஸ் ஏறிட்டு போகும். நிறைய பேர் விற்காங்க வாங்குறதோட கூடுதலான்னு சொன்னால் ப்ரைஸ் குறைஞ்சிட்டு வரும். சில ஆட்கள் என்ன பண்ணுவானுன்னு சொன்னால் ஒரு டெலிகிராம் கம்யூனிட்டி மாதிரி அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு கம்யூனிட்டி மாதிரி ரன் பண்ணுவானுகள். கடை சொல்லுவானுங்க கிரிப்டோவை ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியை பம்ப் பண்ணி நாங்கள் உங்களுக்கு மணி மேக் பண்ணி தரோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மெம்பர்ஸ் உள்ளுக்கு இருப்பாங்க. ஸோ என்ன சொல்லுவானுன்னு சொன்னால் நீங்கள் அதில் ஃப்ரீயாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ப்ரைவேட் அதுக்கு அந்த கம்யூனிட்டிக்கு காசும் கொடுக்கலாம்.
ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறாங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கு இந்த பர்டிகுலர் டைமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு காயின் ஒன்று லான்ச் பண்ணுவோம். அந்த காயினை நீங்கள் வாங்குவீங்கன்னு சொன்னால் அந்த காயின் 10 மடங்கு 20 மடங்கு 100 மடங்கு போகும், நீங்கள் பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க ஃப்ரீயாக வாங்குறாங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் குரூப்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நாங்கள் இந்த பப்ளிக் குரூப்பில் போகிறதுக்கு முதல் ப்ரீமியம் எங்களுக்கு பணம் தருவீங்கன்னு சொன்னால் $100 பணம் தருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவங்களுக்கு போகிறதுக்கு முதல் உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ அவங்க வாங்குறதுக்கு முதல் நீங்கள் வாங்கலாம்னு சொல்லி அது சொல்லுவாங்க. என்ன நீங்கள் அவங்க வாங்குறதை விட லாபமான ப்ரைஸ் வாங்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, அது பிரச்சனை நாங்கள் எங்களோட குரூப்பில் போகிறதுக்கு பிறகு வாங்குவோம், வாங்கினது பிறகு மேலே போனதுக்கு பிறகு நாங்கள் இப்போ எங்களுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் வராட்டி பரவாயில்ல, ஒரு 1x 2x வந்தாலே போதும்னு சொல்லி சில ஃப்ரீ குரூப்பில் இருப்பாங்க. சிலாக்கள் என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் அதுக்கு நேரத்தோட வாங்கி 10 மடங்கு 100 மடங்கு ப்ராஃபிட் பார்க்க போகிறோம்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. இதில் பே பண்ணுறாக்களும் அவனோட ஸ்கேமில் மாட்ட போகிறார்கள் தான், பே பண்ணாமல் உள்ளுக்கிறார்களும் அவனோட ஸ்கேமில் மாட்ட போகிறார்கள். இதில் என்ன பண்ணுவானுன்னு சொன்னால், ஒரு கிரிப்டோ கரன்சி ஒரு சும்மா ஒரு ஃபேக் காயின் ஒன்றை கிரியேட் பண்ணுவானு. ஓகே, கிரிப்டோ கரன்சி கிரியேட் பண்ணுறது அவ்வளோ பெரிய வேலை ஒன்று இல்லை. ஓகே, சும்மா ஒரு $5-10 கிரிப்டோ கரன்சி கிரியேட் பண்ணலாம். இந்த கிரிப்டோ கரன்சியை கிரியேட் பண்ணி போட்டு அதில் எப்படி கோடிங் எழுவானுன்னு சொன்னால், நீங்கள் வாங்க மட்டும்தான் ஏலும், விற்க முடியாத ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு இந்த மாதிரி தான் அந்த கிரிப்டோ கரன்சியை ரைட் பண்ணுவாங்க. அந்த கிரிப்டோ கரன்சி இப்போ நார்மலாக இப்போ பிட்காயின் மாதிரி இல்லை. ஓகே, நீங்கள் இது மாதிரியான டோக்கன், இது கிரிப்டோன்னு, அதாவது இது காயின் வர மாதிரி டோக்கன் வரும். ஓகே, இது நான் ஒரு நெட்ஒர்க்கில் சொலானா நெட்ஒர்க்கில் அப்படி இல்லாட்டி பிஎன்பி பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் நெட்ஒர்க்கில் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படியான டோக்கனை கிரியேட் பண்ணக்குள்ள டோக்கன் மொத்த சப்ளையும் கிட்டத்தட்ட 100-99 விதமான சப்ளை யார் கிரியேட் பண்ணுறானோ அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணாலும் சொன்னால், ஓகே இன்னும் ஒரு 1 ஹவரில் நான் காயின் லான்ச் பண்ண போகிறோம், ½ அன் ஹவரில் லான்ச் பண்ண போகிறோம், 15 நிமிஷத்தில் காயின் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லி ஹைப்பை ஏற்றிக்கிட்டே வந்து விட்டு என்ன பண்ணுவானுன்னா, ஓகே காயின் லான்ச், காயின் இது கான்ட்ராக்ட் அட்ரஸ் இதுன்னு சொல்லி அந்த குரூப்பில் போடுவாங்க. நீங்கள் என்ன வைங்க, உடனே காயின் அட்ரஸ் போட்டோடனே ஓகே நம்ம இப்போ டக்கு வாங்கின உடனே காயின் மேலே போகும், அதுக்கப்புறம் நம்ம விற்கலாம்னு சொல்லி எல்லாரும் இப்போ கடை வந்து காயினை வாங்குவாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக வாங்க போகிற ஆட்களுக்கு நல்ல ப்ரைஸில் என்ட்ரி கிடைச்சாலும் அவங்களால விற்க முடியாது. அவங்க விற்கிறதுக்கு ட்ரை பண்ணக்குள்ள அவனெல்லாம் டைம் டிலே வச்சுருப்பாங்க. அதாவது வாங்கினதுலேருந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே விற்க முடியாதுன்னு சொல்லி வைக்கிறதால அவங்க 2x 3x 4xன்னு சொல்லி காயின் பம்ப் ஆகினாலும் அவங்களால விற்கலாம். அடுத்தது அந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஃப்ரீ கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறார்கள் வாங்குறதெல்லாம் டொப்பில் தான் வாங்குவாங்க. வாங்கி முடிய இந்த காயின் ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிச்ச அவன்கிட்ட மொத்த சப்ளை முடிச்சு உங்கள் எல்லாரும் டம்ப் பண்ணி விடுவாங்க. ஸோ நீங்கள் $10 100 $200 வாங்கியிருப்பீங்க, அது மேலே அப்படி கடார்னு ஏறி ஒரு எல்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நடக்கும், இப்படி ஏறி இப்படி இறங்கும். சரின்னு ஸோ நீங்கள் எல்லாருமே இப்படி மேலே ஏறக்குள்ளே வாங்கியிருப்பீங்க, அப்படியே கீழே இறங்கும். நீங்கள் போட்ட எல்லா பணமும் 0 ஆட்டும், அதாவது ஆல்மோஸ்ட் 0.0000 சம்திங் ஆட்டும். நீங்கள் பஞ்ச் ஆஃப் ஃபேக் காயினோட உங்களோட வாலெட்டில் இருப்பீங்க. கொஞ்சம் பேர் அதை அரேஞ்ச் ஒரு ஏமாற்றி போட்டான்னு போய்ட்டு கொஞ்சம் பேர் போவாங்க. ஆனால் நிறைய பேர் அதை யோசிக்க மாட்டாங்க. நிறைய பேர் திரும்ப என்னவாங்க, ஓகே அது நம்ம ஃபஸ்ட்டில் ஏதோ நம்ம பிள்ளையாக செஞ்சுட்டோம், நம்ம இன்னும் ஃபாஸ்ட் ஆக்ட் பண்ண முடியும்னா ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லி திரும்ப இந்த மாதிரியான ரக் புல்லில் ஏமாறுவாங்க. ஃபேமஸான கிரிப்டோ கரன்சி ஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்சி பிரமிட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஆட்கள் $100-200 இருந்து 10 20 30 40 லட்சம் வரைக்கும் ஏமாந்துட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு ஏமாற போகிறாங்க. இது சம்மந்தமாக நான் நிறைய அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப் சேனலில். நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக சம்மந்தமாக அவேர்னஸ் போட்டு வாரன். ஸ்டில் ஆக்கள் போய் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பிரமிட் பொன்சி ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட சேர்த்து மற்ற ஸ்கேம்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் இதில் பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். நான் பார்ட் 1 வீடியோவில் முடிக்கலாமல் போயிட்டு அடுத்த வீடியோ சொல்கிறேன். கரெக்டாக இந்த பொன்சி பிரமிட் ஸ்கீம் தான் மிகப்பெரிய ஸ்கேம், கிரிப்டோக்குள்ளே மிகப்பெரிய ஸ்கேம், கோடிக்கணக்கில் ஆக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ கட்டாயம் இந்த பார்ட் 2 வீடியோவை பார்த்து இதுலேருந்து நீங்கள் அவேர்னஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது பிரமிட் ஸ்கீம் பொன்சி ஸ்கீம் தெரியாமலே நிறைய பேர் செஞ்சுட்டு ஏமாந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதை பார்ட் 2 வீடியோவை நான் வந்தது பிறகு இதை கமெண்ட்ல டேக் பண்ணுவேன், போய் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன இந்த ஸ்கேமை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இதில் நீங்கள் மாட்டிட்டீங்களா இல்லையா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாக்கலையா நான் இதில் ஏமாந்துருக்காங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ப்ளஸ் கிரிப்டோ கரன்சியை ப்ராப்பராக லேர்ன் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்க டைம் வீடியோ எத்தனை லைக் இடிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் தான். பை.